வணக்கம் நேயர்களே. மகிழ்ச்சிக்கோர் தென்கட்சி என்ற அலைவரிசையில் சிரிப்போம், சிந்திப்போம், செயல்படுவோம் என்ற தொடர் நிகழ்ச்சி தினமும் காலை 8 மணிக்கு யூடியூப் அலைவரிசையில் ஒளிபரப்பாகும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். புகழுக்கு மயங்காதவங்க யார் இந்த உலகத்தில்? ஒருத்தரை பார்த்து இன்னொருத்தர் சொன்னார், சார், இந்த அகில உலகத்திலேயும் புகழுக்கு மயங்காதவர் நீங்கள் ஒருத்தர் தான் சார் அப்படின்னார். இதை கேட்டதான் அவர், அப்படியா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி அசடு வழிஞ்சார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கே அவர் மயங்கிட்டார்னு அர்த்தம். 2 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த 2 பேரில் ஒருத்தர்கிட்ட பணம் அதிகமாக இருந்தது, இன்னொருத்தர்கிட்ட அறிவு அதிகமாக இருந்தது. இது ரெண்டும் ஒரே இடத்துல இருக்கிறது தான் அபூர்வமாச்சே. பணம் அதிகமாக வச்சுருக்கிறாரே, அவருக்கு ஒரு ஆசை, யாராவது நம்மளை புகழ மாட்டாங்களா அப்படின்னு ஒரு ஆசை. பக்கத்தில் இருக்கிற அறிவாளியோ ரொம்ப ஏழை. அவர் பார்த்தார், சரி, இவர்கிட்ட காசு கொடுத்தாவது நம்மளை புகழ வைப்போம் அப்படின்னு நினச்சார். அந்த ஏழையை பார்த்து சொன்னார், இதை பாரு, என்கிட்ட 1000 பொற்காசுகள் இருக்குது, அதில் ஒரு 100 பொற்காசுகளை உங்ககிட்ட கொடுத்து விட்றேன். நீ என்ன பண்ணணும்னா என்னை கொஞ்சம் புகழ்ந்து பேசணும், அவ்வளவுதான், அதை செய்வியான்னு கேட்டார். இவர் ஏழை தான், இருந்தாலும் அறிவாளி. இவர் என்ன சொன்னார்னா, இது நேர்மையான பங்கீடு இல்லை, நீங்கள் பங்கு போடுறதுல நேர்மை இல்லாததுனால நான் உங்களை புகழ்ந்து பேச மாட்டேன்னுட்டார். ஏன் நேர்மையான பங்கீடு இல்லைன்னா, அவர்கிட்ட இருந்தது 1000 பொற்காசுகள், இவர்கிட்ட 100 பொற்காசுகள் தானே தரேன்னார். அதனால் அப்படி சொன்னார். அவர் பார்த்தார், அப்படியா சொல்கிற, சரி, அப்படின்னா ஆளுக்கு பாதியாக எடுத்துக்குவோம். என்கிட்ட இருக்கிறது 1000, இதில் உனக்கு 500, எனக்கு 500, இப்படி பிரிச்சுக்குவோம். இப்போவாவது கொஞ்சம் என்னை புகழ்ந்து பேசுவியா அப்படின்னு கேட்டார். இவர் பார்த்தார், என்கிட்ட 500, உங்ககிட்ட 500 இருந்தால் நாம் 2 பேரும் சமம்னு தானே அர்த்தம். அப்படி இருக்கும் பொழுது எனக்கு சமமாக பணம் வச்சுருக்கிற உங்களை நான் எப்படி புகழ்ந்து பேச முடியும் அப்படின்னார். அவருக்கு ஒரு மாதிரி ஆகிட்டுது. சரி, நான் வச்சுருக்கிற அவ்வளவையும் உங்ககிட்ட கொடுத்துட்டா அப்போவாவது என்னை புகழ்ந்து பேசுவியா அப்படின்னு கேட்டார் அவர். நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற எல்லாத்தையும் கொடுத்துட்டா நான் செல்வந்தன் ஆகிடுவேன், நீங்கள் ஏழை ஆகிடுவீங்க. செல்வந்தனானன்னா ஒன்றுமே இல்லாத ஏழையாகி உங்களை எப்படி புகழ்ந்து பேசுறது அப்படின்னார் இவர். அதுவும் நியாயம்தானே, ஒன்றும் இல்லாதவனை புகழ்ந்து என்னத்துக்கு ஆக போகுது. இப்போ தான் இந்த பெரிய மனுஷன் யோசனை பண்ணார், நாம் என்ன செஞ்சாலும் இந்த ஏழையின் வாயிலிருந்து புகழ் மொழிகளை வாங்க முடியாது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டார். புகழ் மொழிகளை விலைக்கு வாங்கி விட முடியாது. அப்படி வாங்கணும்னு நினச்சா அதனால் எந்த பிரயோஜனமும் இருக்காது. புகழுங்கிறது தானாக வந்து சேரணும். அப்படி தானாக வந்து சேரணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல காரியங்களை செய்யணும், அதுதான் முறை. அதை விட்டுட்டு காசு கொடுத்து புகழ வைக்கிறது, கடுதாசில் அச்சடித்து செவுத்தில் ஒட்டுறது எத்தனை நாளைக்கு நிலைக்கும்னு நினைக்கிறீங்க? ஒருத்தன் அப்படி தான் ஒரு சுவத்தில் ஒரு பெரிய போஸ்டரை ஒட்டிக்கிட்டு இருந்தான். கிட்ட போய் அந்த போஸ்டரில் என்ன எழுதியிருக்குன்னு பார்த்தேன். பிறந்த நாள் காணும் பெரியவரே, நீங்கள் வாழ்க பல்லாண்டு அப்படின்னு எழுதியிருந்தது. நான் அந்த ஆளை பார்த்து, ஏங்க, நீங்கள் பிறந்த நாள் வாழ்த்து தெரிவிக்கணும்னா நேராக அந்த பெரியவரையே பார்த்து சொல்லக்கூடாதா? இப்படி இந்த சோகத்தில் உங்கள் வாழ்த்தை பசை தடவி ஒட்டுறீங்களே, நீங்கள் இங்கே இப்படி ஒட்டுறது அந்த பெரியவருக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டேன். தெரியும்னார். எப்படின்னேன். அந்த பெரியவரே நான் தானே அப்படிங்கிறான் அந்த ஆள். ஐயா தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் மகிழ்ச்சிக்கோர் தென்கட்சி தொடர் நிகழ்ச்சியினை கேட்டு பயன்பெறுங்கள். நிகழ்ச்சியினை பிடித்திருந்தால் உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்டுகளை பதிவு செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.